தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அம்பேத்கர் மக்கள் படையின் நிறுவன தலைவர் திரு மதி பறையினார் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். குறிப்பாக கடந்த 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற பெருந்துயரம், அதனை தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு நிகழ்வுகள், குறிப்பாக உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தாவேகா சார்பில் சிபிஐ விசாரணை வேண்டும், அந்த சம்பவத்தில் நீதி நிலைநாட்டப்பட வேண்டும், எங்களுக்கு நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ரீதியில் சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் முறையீடு செய்திருந்தார்கள். அது தொடர்பாக உச்சநீதிமன்றமும் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதி தலைமையில் 2 IPS அதிகாரிகள் இணைப்பில் 3 பேர் இந்த விசாரணை 3 பேர் தலைமையில் இந்த விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். மட்டுமில்லாது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள், காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகள் 26 சட்டமன்ற தேர்தலில் நிறைய இடங்களில் நாங்கள் போட்டியிட வேண்டும், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கைகளோடு வலம் வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். மற்றொரு புறத்தில் அதிமுக தாவேகா கூட்டணி ஏறக்குறைய முடிவாகிவிட்டது என்று அதன் பொதுச் செயலாளரை ஊடகமாக தெரிவித்த கருத்துக்களும் பெரும் பேசுபொருளாக இருக்கிறது. இப்படியாக நிறைய விஷயங்கள் நம்ம திரு மதி பறையினாரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல தமிழக வெற்றி கழகம் கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற பெருந்துயரம் 41 உயிர்களை பலி வாங்கி இருக்கிறது. அதன் சோகம் இன்னும் குறைந்த பாடில்லை. நிறைய அரசியல் நகர்வுகள்லாம் நம்ம பார்த்தோம். தற்போது உச்சநீதிமன்றம் தாவேகாவின் கோரிக்கை ஏற்று சிபிஐக்கு இந்த விசாரணை உத்தரவிட்டிருக்கிறது. இந்த நிகழ்வு நம்ம எப்படி பார்க்கலாங்க? இல்லை, இது ரொம்ப துயரமான சம்பவம் தான். யாரும் ஏற்றுக்க முடியாத, நடக்குமான்ட்டுலாம் நினச்சி பார்க்க முடியாத சம்பவம் நடந்தது. அதில் எல்லா தரப்புலேயுமே தவறுகள் நிறைய இருக்குது. விஜய் தரப்புலேயும் நிறைய தவறு பண்ணிட்டாங்க அந்த விஷயத்தில். ஒரு நிர்வாகிகள் கூட அந்த ஸ்பாட்டுக்கு போகாத எல்லாருமே போயிட்டார். விஜய் போயிட்டார், அவர் வர்றதுனால கூட்டம் சேருது. திரும்பி வந்தால் கூட இன்னொரு பிரச்சனை நடந்திருக்கலாம், கூட இன்னும் கூட மோசமாக நடந்திருக்கலாம், இல்லை தவிர்க்கப்பட்டிருக்கலாம், முடியாது அது. ஆனால் அடுத்த கட்ட நிர்வாகிகள்லாம் இன்றைக்கி யாதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த் போன்றவங்களாம் கூட அங்கே நின்று களத்தில் நின்று யாருக்காக இந்த மக்கள் வந்தாங்களோ, யாரை பார்க்கணுன்னு வந்தாங்களோ அவங்க மிதிப்பட்டு நசுக்கப்பட்டு செத்துட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்காத அவங்களுக்கு எந்த அடிப்படை வசதியும் முதலுதவி செய்யாமலே இவங்க போய் மறைஞ்சது பெரிய விஷயந்தான். ரொம்ப தப்பான விஷயம் அது. அதெல்லாம் ஏற்றுக்கவே முடியாது. இன்னொரு பக்கம் எல்லா அரசியல் கட்சிகளும் 41 பேர் செத்ததை பெரிய துயர சம்பவம்னு தான் பார்க்குறாங்க. பார்க்க வேண்டியது தான், அதில் மாற்று கருத்தில். ஆனால் எல்லோருமே இதில் ஒரு அரசியல் பண்ணிக்கின்னு இருக்கிறாங்க. விஜயை வச்சு எல்லோருமே ஒரு அரசியல் பண்ணியிருக்கிறாங்க. விஜய் ஆரம்பத்தில் 2 மாநாடு நடத்தினார். 2 மாநாடு நடத்தி கொள்கை எதிரி யார், அரசியல் எதிரி யாருன்னு ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டார். அதில் அதிமுக எங்களுக்கு போட்டியே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான், வேறு யாருமே இதில் இல்லைன்ற மாதிரி கடுமையாக நின்னார் அவர். யார், ஒரு சீட்டு கூட இல்லாத விஜய் 60 சீட்டு வச்சுருக்கிற அதிமுகவை புறந்தள்ளிட்டு எங்களுக்கும் அவங்களுக்கு தான் ஆளுகின்ற அரசுக்கு நேரடியான போட்டின்ற மாதிரி எந்த அடிப்படையில் அவர் பேசுகிறாருன்னே தெரில. அதை பேசிட்டு போல்டாக நின்றுந்தார். இப்போ 41 பேர் செத்த பேர். அவர் கட்சி ரொம்ப மிக இக்கட்டான சூழ்நிலை தள்ளி போச்சு. ஒரு பக்கம் விஜய்லாம் இதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாத ஓடி ஒளியிற வேலையை செய்கிறாங்க. இன்னொரு பக்கம் திமுக உள்ளே இறங்கி பயங்கரமாக அரசியல் பண்ணி எல்லோரும் இதை செய்யறது அதை செய்யறது, அடுத்த 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அமைச்சர் உள்ளே வராரு, நிர்வாகி உள்ளே வராரு, எல்லாம் பண்ணாங்க. ரைட், அவர் மாவட்டம் அவர் செய்கிறாரு. முதல்வரே இன்னும் மேலே இறங்கி நேராக ஸ்பாட்டுக்கே போயிட்டு எல்லாம் போனாங்க. உடனடியாக அரசு 10 லட்சம் அறிவிச்சுது. 3 நாள் கழிச்சு அப்புறம் இவர் பேசி இவர் ஒரு 20 லட்சம் அறிவித்தார். எல்லாம் போட்டுருக்குறாங்க. ஆனால் இப்போ இன்றைக்கி என்ன போகுதுன்னா, எல்லாருமே ஒரு பக்கம் மீடியாவையும் அரசியல் கட்சியும் 2 குரூப்பாக பிரிஞ்சு போச்சு. ஒரு பக்கம் விஜய்க்கு எதிராக பேசி அவரை அந்த கட்சியை ஒன்றும் இல்லாத ஆகிறதும், இன்னொரு பக்கம் விஜய்க்கு ஆதரவாக பேசி அந்த கூட்டணியை தான் பக்கம் இழுப்புறதுக்கான வேலை தான் இப்போ எல்லா கட்சியும் செஞ்சுட்டு. ஆமாண்ணே, இப்போது நம்ம அடுத்தடுத்து நிறைய டெவலப்மெண்ட் போது இப்போ சிபிஐ வரைக்கும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுக்கிறத நம்ம பார்க்குறோம். அது முன்னதாக அந்த சம்பவம்
அந்த பெருந்துயரம் உணர்த்தும் பாடம் என்னென்ன? நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, படிப்பினை என்ன இந்த சம்பவம்? அரசும் பொதுமக்களா நம்ம அதை பார்க்க வேண்டியது மிக முக்கியமான அவசியம் அவசியம், ரொம்ப அவசியம், முக்கியமான கேள்வி இது. அரசும் பாடம் கற்றுக்கணும் இந்த விஷயத்தில். அரசியல் கட்சிகளும் பாடம் கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது, பொதுமக்களும் பாடம் கற்றுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஒரு பொதுமக்கள் வந்து ஒரு விஜயை வந்து ஒரு அரசியல் தலைவராக அவர் இயக்கமாக ஆரம்பித்தாலும் இன்னும் அவர் மேலே இருக்கிற சினிமா மோகம் விடாத தான் மக்கள் இருந்துக்கிறாங்க. 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, சாதாரண ஒரு அரசியல் தேர்தல் பரப்புரை கூட்டம் தான் வர்றார், தேர்தல் அறிவிக்கலை. ஆனால் அவர் சுற்றுப்பயணமே தேர்தலை நோக்கி தான். அவருக்கு சின்ன என்னான்னு கூட தெரியாது இன்னும், ஆனால் அதை நோக்கி தான் இப்போ பரப்புரை போயிட்டு இருக்குது. அதுக்காக வராரு. சம்மந்தம் இல்லாத மக்கள், இந்த ஓட்டுக்கே இதுவும் இல்லாத மக்கள்லாம் வந்து அந்த சினிமா மோகத்தில் மக்கள் வந்து மூழ்கி அடிக்கப்பட்டு, சினிமா வந்து ஒரு பொழுதுபோக்கு சாதனைன்றதை முதல்ல மக்கள் உணரணும். அதை வந்து ஒரு 2.5 மணி நேரம் படம் பார்க்குறோம், நம்ம ஜாலிக்காக போகிறதான்ற உணர்ணுமே கண்டி, சினிமாவில் வர கதாநாயகர்கள் அதே மாதிரி தான் வாழ்க்கையிலும் இருப்பாங்கன்ட்டு மக்கள் நினைக்கிற மோகம் வந்து அது தவறான முன்னுதாரணம். அதை முதல்ல சினிமா மோகத்திலேருந்து மக்கள் அது பொழுதுபோக்கு சாதனை குழந்தைக்கு திரை கவர்ச்சி நீங்கள் சொல்கிறீங்க, திரை கவர்ச்சி தான் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு. இப்போ நம்ம இந்தியாவில் பிற மாநிலங்களில் ஒப்பிடும் பொழுது இந்த அளவுக்கு இல்லாமல் இருந்தால் கூட ஒரு சில நடிகர்கள் அங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்காங்க. ஆனால் ஒரு கடை திறப்பு விழாவிற்கு ஒரு பெண் நடிகை போனால் கூட்டம் அலமோது. ஆமாம், ஆனால் உள்ளபடியே தமிழகம் அளவுக்கு இவ்வளோ திரை கவர்ச்சி இல்லை, திரை மீது. ஆமாம் ஆமாம், என்ன சொல்கிறேன்னா திரை கவர்ச்சி புரிஞ்சுக்கலாம், எல்லா மாநிலத்திலும் இருக்குது. திரை கவர்ச்சி இல்லாததில்ல. இந்த புஷ்பா கதாநாயகன் கூட ஒரு படத்துக்கு ரிலீஸ் அன்னைக்கு தேட்டருக்கு போனாருன்னு அங்கே எவ்வளோ ஒரு பெண் ரசிகை செத்து போயிட்டாங்க. அந்த சினிமாவுக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் உடனடியாக அவரை கைது செய்யப்பட்டு ஒரு நாள் சிறையில் வச்சு அவர் அதுக்கப்புறம் வெளியே வந்து அவர் அதுக்கு 1 கோடியே நிவாரணம் கொடுத்து அந்த அளவுக்கு அது போய் ஒரு உயிர் தான் போச்சு, 1 உயிர் தான் போச்சு. 1 கோடி நிவாரணம் கொடுத்து அந்த அளவுக்கு போயிடுச்சு. ஆனால் இங்கே கவர்ச்சி வந்து அங்கே ரசிகர் சினிமா கவர்ச்சியாக இருக்குது. இங்கே சினிமா கவர்ச்சியோடு சேர்ந்து அரசியல் கவர்ச்சியாக விஜயை பார்க்குறாங்க. தேர்தல் சினிமா கவர்ச்சி வந்து மோசமானது என்பதை உணர்த்துறதுக்கு பொதுமக்கள் இது புரிஞ்சுக்கணும். இது 41 பேர் சாவுன்றது ஒரு சாதாரண உயிரிழப்பு இல்லை. இது வந்து சினிமா மோகத்தினால் நடந்தது. இது ஒரு கரும்புள்ளி. இது சினிமா மோகத்தால் சீரழிக்கப்படுகின்ற இந்த இளைஞர்களுக்கும் மாணவிகளுக்கும் இது ஒரு பெரும் துயரம். இது ஒரு பாடம் இருக்கணும். அதே மாதிரி அரசியல் கட்சியும் சரி, ஒரு ஆளுகின்ற அரசியல் கட்சினா ஒரு இப்போ சாதாரண முதலமைச்சர் போகிறதுக்கும் ஒரு நடிகர் வர்றதுக்கும் சாதாரண சினிமா எதனா நகை கடை திறந்தால் கூட ஒரு பெண் நடிகர் வந்தாங்கன்னா அவ்வளோ கூட்டம் அப்படி எட்டி பார்த்துட்டாவது போகிறது. ஒரு ஷூட்டிங் எடுக்கட்டுமே, அங்கே யாருமே இல்லைங்க, என்ன ஷூட்டிங்கா, யார் எங்கே பாரு, யார் எந்த நடிகர் தெரியாது, யார் அப்படியே பரப்பரப்பாக கேட்டு பார்த்துட்டு எட்டி பார்த்துட்டு ஏதோ ஒன்று என்னன்னா கூட அப்புறமா போகிற தன்மை தான் இங்கே பெரும்பாலும் இருக்குது. இது அரசியல் கட்சி வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தார், அவர் நேரடியாக இன்றைக்கி தமிழ்நாடு மாநில கட்சியை தான் வந்து குறை சொல்லிக்கிறாரு. அவர் ஒரு பரப்புரை நடத்த சொல்ல இவருக்கு இவ்வளோ கூட்டம் வரும், உளவுத்துறையெலாம் இருக்குது, போலீஸ் இருக்குது, கண்காணிக்கணும். இந்த சின்ன இடம் அது வந்து ஒரு சிறிய இடம் தான் சொல்கிறாங்க. அந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் கொடுக்குறோமே எப்படி போகுதுன்றது அரசியல் கட்சியும் இனிமேல் என்ன பண்ணணுன்னா தேர்தல் பரப்புரைக்கான ஒரு பயணத்தை வந்து எந்தெந்த இடம் எப்படி கொடுக்கணும், எங்கே பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுக்கணும், எவ்வளோ பேருக்கு கொடுக்கணும், எவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன் போடணும். தேர்தல் பரப்புரை நடத்துகிறவங்களும் அங்கே தண்ணி கூட இல்லாத நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் என்ன அந்தந்த கட்சி தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அந்தந்த கட்சி மேலே தான் முதன்மையாக எந்த கட்சி பிரச்சாரத்தில் ஈடுபடுதோ அங்கே என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அந்த கட்சி தான் பொறுப்பாக வர வைக்கணும். ஏன்னு கேட்டால் நீ மாட்டுன்னு இஷ்டத்துக்கு வருவேன், எங்கன்னா ஒரு ஏசி கேரவேன்லேருந்து வெளியில் வருவேன், திடீர்னு ஜீபும்பா மாதிரி பேசுவேன், போயிடுவேன். அங்கே எவனா ஆயிடுச்சுன்னா நீ மாட்டுன்னு வீட்டுக்கு போயிடுவேன், எல்லோரும் கம்முன்னு இருக்க முடியாது. அதே இது நாளைக்கு இதே ஒரு அரசியல் கட்சி கூட இந்த மாதிரி நடக்கலாம். இப்போ இது ஒன்றும் பெரிய கூட்டம் இல்லை, 10 லட்சம் பேர் கூட்ட நேரத்தில் கூட ஒரு சாவு கூட நடக்கலை. 2 தடவை மாநாடு நடத்தினார், 2 மாநாட்டில் எதுவும் நடக்கலை. இன்றைக்கி தேர்தல் பரப்பெல்லாம் கரெக்டாக வந்தது. இப்போ தாவேக்கா சார்பாக என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து ஆளுங்கட்சி மேலே சொல்கிறாங்க, இங்கே வந்து போலீஸ் லட்டி சார்ஜ் பண்ணுது, வேறு யாரோ பிரச்சனை பண்ணாங்க, செருப்பு தூக்கி அடிச்சால் வந்து சுற்றி அவங்க ஒரு 100 பேர் இருந்தாங்க, செருப்பு சிபிஐக்கான முறையீடே அந்த பின்னணி தான் இந்த மாதிரிலாம் போகிறாங்க. இப்போ ஒரு பக்கம் இவங்க மேலே இந்த தப்பு வச்சுட்டு ஆளுங்கட்சி மேலே இந்த தப்பு சொல்கிறாங்க, அவங்க மேலே ஒரு தப்பு போய் பார்க்காத தப்பு, ஆளுங்கட்சிக்கு மேலே இந்த தப்பு. உடனடியாக ஆளுங்கட்சி வந்து ஒரு கமிஷன் அமைக்குது, மதுரையில் விசாரிக்க வேண்டிய கேஸை வந்து சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்குது. இன்றைக்கி அதை நோக்கி உச்சநீதிமன்றம் போகுது. தாவக்கா உச்சநீதிமன்றத்தில் சென்னை நீதிமன்றத்தை உயர்நீதிமன்றத்தை கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் எப்படி உங்கள் இதுக்கு வராத நீங்கள் எப்படி வந்து விசாரிக்கலான்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. இன்றைக்கி தாவக்கா சார்பாக கேட்ட
விடுக்கப்பட்ட கோரிக்கை கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏற்கப்பட்டு இன்னைக்கு சிபிஐ வசம் வந்துச்சு கேஸு. இப்போ இவங்க பண்ணதெல்லாம் போச்சு. அதே மாதிரி ஆம்சாங் தலைவர் ஆம்சாங் கொலை வழக்கம் அப்படி தான் ஆச்சு. கடகன்னு எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணாங்க, ஒருத்தரை நம்ம சுட்டாங்க. அது பேசலாம், நம்ம அது பேசலாம். இப்போ இதுக்கு முன்னதாக களத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கும்பொழுது இந்த திரை கவர்ச்சி, திரை மோகம், நடிகர் நடிகைகள் மீதான இந்த மோகம் தான் இதுக்கு காரணம் கூட பார்த்துட்டோம். நம்ம எவ்வளவு காரணங்கள் சொன்னாலும் முதற் காரணம் அதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இந்த சம்பவத்தில் தன் பிள்ளையை பறிகொடுத்தவர்கள் கூட இன்னும் விஜய் மீது ஒரு ஆதரவாக பேசுவதும் அவருக்கு பரிந்துரை பேசுவதுமாக தான் களத்தில் பார்க்க முடியுது. எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? இல்லை, இது ஒரு குறைந்தபட்ச ஆதங்க குரல் கூட அங்கே வெளிப்படுறது இல்லை. நான் ஒரு பத்திரிகையாளராக சொல்கிறேன். ஆமாம், நான் என்ன அதை எப்படி நம்ம பார்க்குறோன்னா, அவங்க எல்லாமே விஜய் கட்சியாளர் தான். அப்பா அம்மா விஜய் ரசிகர்னா குழந்தையும் அப்படி தான் இருக்குது, வளர்க்கப்படுறாங்க. மாதிரி இல்லை, அந்த காலம் மாதிரி இல்லை. எங்கள் காலத்தில் அப்பா ஒரு ரசிகராக இருப்பார், நாங்கள் ஒரு ரசிகராக இருப்போம். இப்போ ஒரு குடும்பமே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விஜய்க்கு வரதெல்லாம் ஒரு குடும்பமாக வந்திருக்கிறாங்க. 2 வயசு குழந்தை 3 வயசு குழந்தைய வீட்டில் விட்டு வர முடியாது. அவங்க பெரிய ரசிகராக இருக்கிறாங்க, கட்சியோட விசுவாசியாக இருக்கிறாங்க, வராங்க. ஆனால் குழந்தை இறந்ததெல்லாம் அவங்க விஜயை இதுக்கு பொறுப்பு ஆக்கிட முடியாது. இல்லை, அது ஒரு பக்கம் நியாயமான பார்க்க போனால் விஜயை போய் இது பெருசாக பொறுப்பாக்கிட முடியாது. ஒரு ஆதங்கமான நம்ம ஒரு விபத்து நடக்குது, ஆமாம் இது மாதிரி அந்த ஆதங்கமும் கூட இல்லையேன்ற. இல்லை, அது இருக்காது அவங்களுக்கு. உடனே பறிகொடுத்தவர்கள் கூட அவங்களுக்கு இருக்காது அந்த ஆதங்கம். அவங்க ரொம்ப அது முரணா இருக்கு. அதான் இயல்பான கட்சிக்காரராக இருக்கிறாங்களே, கட்சிக்காராக ஆயிட்டாங்க. அவங்க கட்சிக்காராக ஆயிட்டு தான் குழந்தை அதை நேரடியாக ரசிகராக இல்லை. இவங்க ஏற்கனவே 2 மாநாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க தான். இப்படி தான் இருப்பாங்க அவங்க. ஏன்னா அவருடைய கட்சிக்காராக இருக்கிறதுனால அவர் மேலே இதை குறை சொல்கிறதுக்கு ஒன்று அவங்க யோசிக்கலை, நிர்பந்திக்க முடியல. அவர் யாரும் 2 வயசு குழந்தைய வர சொல்ல, பெண்களை வர சொல்ல, கர்ப்பிணி பெண்கள்லாம் தவிர்க்க பண்ணுன்னு சொல்லிக்கிறாரு, குழந்தைகள் வரக்கூடாதுன்னு விஜய் சொல்லிக்கிறாரு. அதெல்லாம் மீறி இவங்க போனாங்க. அது உள்ளே இருக்கிற ஒரு உள்ளுணர்வையும் அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் கடுமையாக அப்போது இந்த பிரச்சனை தொடரும் தானே. இது இன்னும் மற்றொரு கூட்டம், மற்றொரு மாநாடு நடந்தா அப்போ அதே கூட்டம் வரும். இல்லை, இது ஒரு அதை நம்ம நினைக்கும் போது நமக்கு ஒரு அவரை குறை சொல்லலனாலும் இந்த படிப்பினை தொடரும். அது தொடருமான்னு கேட்குறேன். இல்லை, இந்த படிப்பினை தொடரும். நிகழ்ச்சி சம்பவம் தொடராது, இந்த படிப்பினை தொடரும். அடுத்த தடவை குழந்தை வீட்டுக்குன்னு யாரும் போக மாட்டாங்களா? கட்டாயம் போக மாட்டாங்க. ஏன்னா என்னென்ன நடக்குதுன்றதை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்போ அரசு என்ன செய்யுது, தாவேக்கா என்ன செய்யுது, நீதிபதி என்ன செய்யுது, எல்லாத்தையும் மக்கள் கண்காணிச்சுன்னு தான் வராங்க. எல்லாரும் யார் பேசுறது, நீ எல்லார் கையிலும் செல்ஃபோன் இருக்குது. யார் ஒருத்தர் பேசுறது 9 நாள் ஆகாது தெரியறதுக்கு, அடுத்த நிமிஷமே வருது. இப்போ சுப்ரீம் கோர்ட்டு டெல்லியில் சொல்லுது, இப்போ அடுத்த ஒரு நிமிஷத்தில் நம்ம பார்க்குறோம் சிபிஐக்கு. அந்த மாதிரி அரசு என்ன செய்யுது, எதிர்கட்சி என்ன செய்யுது, எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் மக்களுக்கு இது ஒரு படிப்பினை தான். அவங்க இந்த பலியே விஜய் மீது போடலைனா கூட போடாத இருக்கிறதுக்கு காரணம் அவங்க எல்லாமே அவருடைய அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க தான், விஜயோட கட்சியை சேர்ந்தவங்க தான். அவங்க தன் வீட்டில் ஒரு இழப்பு நடந்த போதும் அதுக்கு அவர் காரணம் இல்லைன்னு சொல்லிட்டு உணர்றாங்கன்னா அது அவங்களோட ஒரு பக்கம் அறியாமையாக இருந்தாலும் அவரோட மேலே இருக்கிற விசுவாசம் தான் அது காரணம். இப்போது இதை 2ஆக பார்க்க சொல்கிறார்கள். நம்ம கூட அப்படி தான் தெரியுது. ஒன்று, பொதுமக்களுக்கு வேண்டிய விழிப்புணர்வு, திரை கவர்ச்சி, அந்த சம்பவம் நமக்கு மீளா துயரை நோக்கி நகர்த்துகிறது. மற்றொன்று, அரசியல் கட்சிகள், அது அதிமுகவோ அல்லது திமுக உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பை தெரிவித்தால் கூட அவரை வழக்கில் சேர்க்காதது, கைது செய்யாதது, இன்னமும் பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர், இப்போ அவரோட பொறுப்பாளர் யாருமே கைது செய்யப்படவில்லை. அப்படி ஒரு மென்மை போக்கை ஆளும் திமுக கடைபிடிக்குது. அதிமுக ஒரு படி மேலே போய் கூட்டணியே பேசிட்டு இருக்குது. அப்படின்ற இடத்துல பார்க்கும்போது இப்போ இந்த சம்பவத்தின் மூலமாக அரசியல் கட்சிகள் ரொம்ப சாமர்த்தியமாக இவங்க அரசியலே பண்ணிட்டு இருக்காங்கன்றது எப்படி புரிஞ்சுக்கலாம்? உண்மைதான் அது. இப்போ திமுக விஜய் மேலே வழக்கு பதிவு செய்யாதது, ஆதவ அர்ஜுனா மேலே வழக்கு போடாது, புசி ஆனந்த் மேலே வழக்கு போகாது. ஆனால் அந்த மாவட்ட செயலாளரை கைது செஞ்சுருக்காங்க. அவர் மட்டும் கைது செஞ்சிருக்காங்க. மாவட்ட செயலாளரை கைது செஞ்சுருக்கிறாங்க. நேற்றும் ஒரு திண்டுக்கல் நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது நீதிபதியை விமர்சனம் பண்ணி பேசுனதா ஒருத்தர் திண்டுக்கல்லில் ஒரு நீதிபதியை விமர்சனம் பண்ணதாக கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. ஒருவர் மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இவங்க எல்லாமே அரசியல் சார். விஜயை ஓவராக அடித்தாலும் இப்போ பிடிச்சி வச்சு இழுத்து பிடிச்சி வச்சாங்கன்னா அந்த சைடு போயிடக்கூடாதுன்றது. விஜய் தனியாக நின்னா திமுகவுக்கு பிரச்சனையே இல்லை. விஜய் யாரு கூடயும் சேரக்கூடாதுன்றதுல திமுக கவனமாக இருக்குது. இப்போ ஏறக்குறைய கூட்டணி உறுதியாகி விட்டுதா? இப்போ எடப்பாடி அவங்க கட்சி ஆளுங்கிட்ட கொடியை கொடுத்து பறக்க விட்டு இப்போ ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் அது ஒரு விவாத பொருள் ஆகிப்போச்சு. இல்லை,
பார்த்தா தாவகா கொடி பறகுது. இவங்க எங்கள் ஆளுங்க யாரும் போய் பிடிக்கலைன்றாங்க. அவங்க அதிமுக தொண்டை எம்ஜிஆர் கொடியை தவிர வேறு எதுவும் பிடிக்க மாட்டான்னு அவங்க அமைச்சர் சொல்கிறத, முன்னாள் அமைச்சர் சொல்கிறதும் எல்லாமே அரசியல் தான் சார். திமுக விஜய் அந்த சைடு போக விடாததுக்கு தான் ஒரு வேலையை செய்யுது. பிரச்சனை நடந்து போச்சு. இது எப்படியா இப்போ சிபிஐ கிட்ட போச்சா திமுகவுது சக்ஸஸ் இப்போது. ஏன் என்ன காரணம்னா விஜய் மேலே அவசரப்பட்டு வழக்கு போட்டிருந்தா இன்றைக்கி சிபிஐ கிட்ட போயிடுச்சு, சிபிஐ கிட்ட கேஸ் வந்துச்சு, எல்லாமே இதுவாகிட்டு இருக்கும். இப்போ அதிமுக என்ன பார்க்குது, இதான் சாப்பிட்டு திமுகவை இவங்க ரொம்ப திமுக விஜய் ஓவராக அடிக்காத பார்த்துக்குது. அதிமுக அடித்து அவரை நம்ம சைடு பிடிச்சிங்கன்னு பார்க்குது. ரெண்டுத்துக்கும் நடுவில் பிஜேபி எப்படியாவது விஜய் இட்டுன்னு வந்து இப்போ கூட்டணி உறுதியாயிடுச்சு, துணை முதல்வர்ன்ற அளவுக்கு பேச்சு அடிப்படுது. எல்லாமே அரசியல் தான். மக்கள் பிணத்தின் மீது எல்லாரும் கூட்டணிக்கான அரசியல் பேசுகிறாங்கன்றது தான் நிதர்சனமான உண்மை. தாவைக்கா மாநாட்டில் நடந்த பெரும் துயர 41 பேர் பலியில் அதை வச்சு அரசியல் பண்ணி விஜயை யார் பக்கம் இழுப்பது, விஜயை சர்ச்சையில் சிக்கி தனியாகவே விட்டுருதா, இல்லை நம்ம பக்கம் இழுக்கிறதா, விஜயை யாரோடும் போவாத பார்த்துக்கிறதா திமுகவும், நம்ம பக்கம் இழுக்கிறதுக்காக அதிமுகவும், விஜயை வந்து ஏதாவது ஒரு இடத்துல சேர்ந்து ஆகணுன்ற மாதிரி நிர்பந்தத்தில் இன்றைக்கி பிஜேபியும் அந்த மாதிரி அவரை திணிச்சுன்னு இருக்கிறாங்க. இப்போது நம்ம சிபிஐயோட வழக்கு போயிருக்கனால நம்ம ஓய்வு பெற்ற நீதியரசர் அருணா ஜெகதீசன் தலைமையிலான விசாரணை கலைக்கப்பட்டுவிடும். அஸ்ராகரி தலைமையிலும் கலைக்கப்பட்டுவிடும். முழுக்க சிபிஐ வசம் போயிடும். ஆனால் நான் சும்மா ஒரு கிளாரிட்டிக்காக கேட்குறேன். சிபிஐ கையில் எடுத்த வழக்குகள் மீது கூட நிறைய கடந்த கால விமர்சனங்கள் தொடர்கிறத நம்ம பார்க்கலாம். ஆமாம், அது சிபிஐ விசாரிக்கிறது எல்லாமே பின்னணியில் நம்ம பார்க்கும் பொழுது இந்த நம்ம உள்நோக்கம் கற்பிக்கல இருக்கக்கூடிய விமர்சனங்களை நான் பகிர்ந்துக்கிறேன். அப்போ இந்த வழக்கை சிபிஐ எடுத்து இருக்கிறதுனா இது எப்படி போகும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்லை, இப்போ சிபிஐ எடுத்த வழக்கு எல்லாமே அப்படியே 100% நேர்மையாக விசாரித்து எல்லா வழக்குமே நீதி கொடுத்துடல, கிடச்சிடல. இன்றைக்கி மத்திய அரசால் இயங்குகின்ற எல்லா விசாரணை குழுக்களும் காவல்துறை குழுக்களும் மத்திய அரசு பேச்சை கேட்டு தான் இறங்குது. இன்றைக்கி இவங்களே போயிட்டு அங்கே சிபிஐ கிட்ட மாட்டிக்கிறது, நாளைக்கு பிஜேபியை கூட அதை கட்டம் கட்டி வச்சுன்னு அவங்க பக்கம் வர வைக்கிறதுக்கான வேலையை கட்டாயம் செய்யும். இது நிரந்தரமாக இது சரியானதுன்னு பார்க்க முடியாது. தற்சமயம் விஜய் இந்த அவதூறுலாம் இருந்து அதிலேருந்து கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடச்சிக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இன்றைக்கி ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட சிக்காத நேரடியாக சிபிஐ போட்டு சிபிஐ 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் விசாரிச்சு அதுக்குள்ளே எலெக்ஷன் வந்துடும், அதுக்குள்ளே கூட்டணி உறுதி ஆயிடுச்சுன்னா இந்த சிபிஐ கேஸ் அப்படியே மூட்டை கட்டி போட்டுருவாங்க. அவ்வளோதான். அப்படி தான் இருக்கும் பாருங்கள். இது ஒரு நீதி பெற்று தருமா அப்படின்னு பெருசாக இதில் சார் இது நீதியை பெறத்துக்கு ஒன்றுமே இல்லை சார். விஜய் தப்பு பண்ணார், இவங்க தப்பு பண்ணார், அவங்க தப்பு பண்ணார், எல்லார் தப்பு பண்ணதையும் சிபிஐ எடுக்கும் சார். எடுத்து பெருசாக எதுவும் சொல்லாத மழுப்பெல்லாம் ஒரு இது போய் நிற்கும் சார். அதுக்குள்ளே கூட்டணி உறுதி ஆயிடுச்சுன்னா ஆட்சி மாற்றம் அது இதுன்னு ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் பிசுபிசுத்து போயிடும். இதெல்லாம் இந்த விசாரணை குழு தாவேக்காவோட கோரிக்கைக்கு இது பலம் சேர்க்கும் தானே. தாவேக்கா கோரிக்கை நீதி நியாயமான விசாரணை நடத்தப்பட வேண்டும், 41 உயிர்கள் பலியாகி இருக்கு, எங்களுக்கு நீதி வேண்டும் என்ற கோரிக்கை அப்போ அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமாம், அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அந்த கோரிக்கைக்கு அவங்க அங்கே போகிறது கூட என்ன காரணம், தமிழக அரசோட நெருக்கடி தான். தமிழக அரசோட நெருக்கடி தான். உடனே நீதிபதி தலைமையில் ஓய்வு பெற்ற அருணா ஜெகதீசன் தலைமையில் ஒரு குழு அமைச்சிட்டாங்க. அப்புறம் பார்த்தா உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டு உயர்நீதிமன்றத்தில் ஐபிஎஸ் அதிகாரி அஸ்ரா கார்கே முன்னிலையில் ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டுச்சு. இதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட குழு தானே. இந்த குழுலாம் என்ன பண்ணோம், விஜய்க்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தல கட்டாயமாக. அதை தவிர்க்கிறதுக்கு தான் அவர் அங்கே போயிருக்கிறாரு. அதனால் இது கட்டாயம் அந்த மாதிரி தான் போய் நிற்கும். அவர் அதில் பாதுகாத்துக்காக போனாங்க. அவங்க உண்மை அறியணும்னு வேறு வழி இல்லாத சொல்லி தானே ஆகணும். இப்போ வேறு என்ன சொல்லி இவர் உச்ச நீதிமன்றத்துக்கு போக முடியும்? ஆளுகின்ற அரசு எங்கள் மேலே இது இந்த மாதிரி தடியடி நடத்திக்கிது, உள்ளே இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாங்க, எங்கள் கட்சி ஆளுங்க எங்களை செருப்பில் தூக்கி அடிப்பாங்களா, எப்படி 50 ஆம்புலன்ஸ் வந்தது, அது உள்ளே எப்படி உடனே கட்சிக்காரன் வந்தாங்க, எப்படி மினிஸ்டர் வந்தாங்க, இவங்க எப்படி இவங்களுக்கு ஆபாத்தை எடுக்கிறாங்களோ இவங்களும் இவங்களுக்கு தேவையான அதில் பாயிண்ட் எடுத்து தான் நாங்கள் போய் நீதி இவ்வளவு குற்றச்சாட்டுகளையும் விசாரிக்கும் அல்லவா சிபிஐ விசாரிச்சு தான் ஆகணும். விசாரிச்சு தான் ஆகணும். இதில் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒரு சில உண்மைகள்லாம் வறுமை கண்டி பெரிய அளவுக்கு இது உண்மை சேர்ந்து இறந்து போனவங்க வந்துட போகிறாங்க.
ஒன்றும் வரப்போகிறதில்ல. இப்போ யார் அம்பலப்பட்டு போய் நிற்பாங்க இதில்? ஒன்றுமே இல்லாது இவங்க மேலே கொஞ்சம் குறை, விஜய் மேலே கொஞ்சம் குறை, சிபிஐ அதை தான் நாளைக்கு சொல்ல போகுது. விஜய் மேலே கொஞ்சம் கரை, ஆளுங்கட்சி மேலே கொஞ்சம் கரை சொல்லிட்டு போகுது. இது அவ்வளோதான் செய்ய போதை கண்டி இதில் பெருசாக வேறு ஒரு மைதானத்திற்கு பந்தை தட்டி விட்டு இருக்கிறார்கள். அவ்வளோதான். அவ்வளவுதான், அப்படி புரிஞ்சுக்கலாமா? அவ்வளோதான். இது வேறு இடத்துக்கு இந்த விசாரணை வந்து வேறு இடத்துக்கு போய்டும். அடுத்தது கூட்டத்துக்கான ஒரு நெறிமுறை வகுக்கப்படும். இனிமேல்ட்டு இப்படி தான் பண்ணோன்ட்டு அது எதிர்காலத்துக்கு தான் இது பயன்படும். இந்த சிபிஐ விசாரணை வந்து உச்சநீதிமன்றம் அறிவித்தது எதிர்கால எல்லா அரசியல் கட்சிக்கும் ஒரு நெறிமுறையை வகுத்து இப்படி தான் பிரச்சாரம் பண்ணணும், இப்படி தான் போகணுன்ற ஒரு உறுதியை கொடுக்கும், வழிகாட்டுதலை கொடுக்கும். அதுதான் இருக்க மாட்டி இதில் பெருசாக யாருமே நீங்கள் நீதி கிடைக்குமா அப்படின்னு தெரியலன்னு சொல்கிறீங்க. நீதி கிடைக்குமானா இதில் என்ன நீதி அவங்க எதிர்பார்க்குறாங்கன்ட்டு தெரியல. எனக்கு சும்மா சொல்லிட முடியாது. ஜனங்க வந்துட்டாங்க, அது பண்ணாங்கன்னா யார் மேலாம் குறை சொல்லலாம். திடீர்னு லட்டி சார்ஜ் பண்ணாங்க, அதில் தான் ஓடி கீழே ஊந்து செத்துட்டாங்கன்ட்டு அரசு மேலே குறை சொல்கிறதுக்கு வேணால் ஒரு காரணம் அமையமாகண்டி இதில் பெருசாக என்ன நீதி இருக்கிறது? இப்போது தமிழக அரசியல் களம், உச்சநீதிமன்றம், சிபிஐ இப்படி போயிட்டுருக்குது. உச்சநீதிமன்றம் கூட முந்தானத்து வாத பிரதிவாதங்களின் போது நிறைய மேல்முறையீடு தமிழகத்துலேருந்து தான் வருது அப்படின்னு நம்ம சொன்னதை பார்க்குறோம். அதே மாதிரி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு தொடர்பாக பார்க்கும் பொழுது சிபிஐ வேண்டாம் என்று தமிழக அரசு வாதிட்டது. ஆனால் அதுவும் வந்து சிபிஐ வழக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த வழக்கு மீது நிறைய விமர்சனங்கள் நம்மளே கூட இந்த அமர்வுகளில் நிறைய பேசியிருக்கோம். இப்போ ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு சிபிஐ போயிருக்கு, எப்படி பார்க்கலாங்க? இல்லை, அது நல்ல முன்னுதாரணம் தான். சிபிஐ அவர் வழக்கை வந்து சிபிஐக்கு கோரப்பட்டதும் உண்மையான விஷயந்தான், சிபிஐ கொடுத்ததும் தேவையான விஷயந்தான். ஏன்னு சொன்னால் ஆம்ஸ்டாங் வந்து ஒரு சாதாரண தனி மனிதர் இல்லை. இவங்க நினைக்கிற மாதிரி அற்ப கொலைகள் நிறைய நடந்துருக்குது தமிழ்நாட்டில். அந்த மாதிரி கொலை இல்லை ஆம்ஸ்டாங். அது ஒரு தேசிய கட்சி தலைவர், ஒரு சமூக அரசியலை கையில் எடுத்து பொதுவான ஒரு அரசியல் கட்சியாக உருவாக்குகின்ற பிஎஸ்பியில் இருந்து கிட்டத்தட்ட எவ்வளோ 18 வருஷமாக அதில் நின்று ரொம்ப சர்வீஸ் பண்ணிட்டுருக்கார். இந்த நிலையில் அவருடைய படுகொலையை கடகடன்னு ஆரம்பத்துலேருந்து அவரது பிரச்சனை ஆயிடுச்சு. அவர் வெட்டினதுமே அன்றைக்கி இருந்த கமிஷனர் தப்பாக சொல்லி விட்டார். உடனே கமிஷனரை மாட்டினாங்க, வேறு கமிஷனர் வந்தார், நிறைய பேரை பிடிச்சாங்க, அடித்தாங்க, சுட்டாங்க, போச்சு. ஆனால் எல்லாருக்குமே ஒரு அச்சம், அவங்க கட்சியில் இருக்கிற அச்சம், அரசியல்வாதி பின்புலம் இருக்குது. இது வந்து விசாரிக்க பண்ணன்ற கோரிக்கையை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்றதா இல்லை. இப்போ மையத்தில் பிஜேபி அரசு தமிழ்நாட்டுக்கு எதிராக இருக்கிறதுனால, சிபிஐ கிட்ட போகிறதுனால இந்த அவருடைய கொலை வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்கிறது, ஒரு சில விஷயம் வந்து வெளியில் உண்மை வரலாம் என்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு இருக்கிறது எங்களை போன்றவர்களுக்கு. அது அவசியமும் கூட. இப்போ அதன் குற்றவாளிகளுள் பிரதான குற்றவாளியான திரு நாகேந்திரன், அவர் செத்ததில் கூட எங்களுக்கு நிறைய விமர்சனங்கள், அவர் செத்ததில் கூட எங்களுக்கு முரண்பாடு இருக்குது. என்ன முரண் இருக்கு? என்ன முரணா சந்தேகம் என்னன்னா, அவர் தான் A1, இவர் வந்து ஆம்ஸ்டாங் தம்பி கியூனஸ் வந்து போடுறாரு. சிபிஐக்கு வந்து கவர்மெண்ட்டும் போகுது, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் போகுது மேலே உச்சநீதிமன்றத்துக்கு. அங்கே உச்சநீதிமன்றத்தில் சிபிஐக்கு வந்து கொடுக்க சொல்கிறாங்க வழக்கை. இங்கேயே கொடுக்க சொல்கிறாங்க, இங்கேருந்து இவங்க அப்பீல் போகிறாங்க, அங்கேயும் போய் கொடுக்க சொல்ல என்ன வருதுன்னா, அடுத்த கட்டமாக அந்த உத்தரவு வந்ததுமே A1 குற்றவாளி நாகேந்திரன் வந்து அவரை ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு வந்ததுமே நாங்களாம் நாக்பூர் போயிட்டு இருக்கிறோம் தீக்ஷா பூமிக்கு. இந்த செய்தியெல்லாம் நாங்கள் பார்க்குறோம். எங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. அப்போயே நாகேந்திரன் இனி உயிராக இருக்க மாட்டாருன்னு நாங்கள் உண்மையாக சந்தேகித்தோம். ரயிலில் பயணித்த அம்பேத்கரிஸ்டுகள் குறைந்தது அக்டோபர் மாதம் விஜயதசமி அன்னைக்கு கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 2000-3000 4000 பேர் போவாங்க. அதில் ஒரு ட்ரெயினில் எப்படி இருந்தாலும் ஒரு ட்ரெயினுக்கு 500-600 பேர் போவோம். அங்கே எல்லோரும் நாங்கள் சந்திச்சுக்கோம், எல்லா மாவட்டத்தில் வரவங்களாம். என்னப்பா இந்த மாதிரி ஆட்சி வந்ததுமே எல்லோருமே நாங்கள் சந்தேகித்தது உண்மை. இது விசாரணை காவல்துறை மீது உள்நோக்கம் கற்பிப்பதா ஆகாதா? ஏன் இந்த சந்தேகம் இருக்கும்? இல்லை, எங்களுக்கு அதான் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து சிபிஐ விசாரணைக்கு வருது. அடுத்த கட்டமே இவர் வந்து அட்மிட் பண்ணுறாருன்னா நிறைய பார்த்துருக்குறோமே. ஏற்கனவே வந்து அதில் வந்து அந்த திருவேங்கடத்தை சுட்டது வந்து தப்புன்னு தானே பேசப்பட்டு வருகிறது. இதில் அரசியல் பின்புலம் இருக்குது, ஒரு அரசியல்வாதிகள் பின்புலம் இருக்கிறாங்கன்னு தொடர்ச்சியாக இன்றைக்கி யாரும் சொல்ல. அவர் கொலை நடந்த பிணத்தை வாங்காத அங்கே நடு ரோட்டில் வச்சு மறியல் பண்ணுற காலத்துலேருந்து இது ஒரு அரசியல் படுகொலை, இதில் அரசியல் ஏதோ பின்புலம் இருக்குது, அதை விசாரிக்கணும்னு தானே வருது.
இன்னைக்கு கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்த ஒரு வாதத்துக்காக அஸ்வத்தாமன் கூட வாதத்துக்காக நீங்க சொல்றத ஏற்றுக்கொண்டால் இப்போ நாகேந்திரன் மரணித்து விட்டார், அவ்வளவுதான், வழக்கு ஒரு ஒண்ணுமே விஷயம் இல்லைன்னு சொல்கிறேன், புரிஞ்சுக்கலாமா? முடியாது. ஒரே ஒரு விஷயம்னா, இன்னைக்கு சிறையில் இருக்கிற நாகேந்திரன் மகன் அஸ்வத்தாமன் கூட அவரோட சாவுக்கு வந்து மாலை வச்சார், போஸ்டர் அடிச்சு ஒட்டினாருங்க. சாவு அன்னைக்கு மறுநாள் போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்க. எல்லோரும் போஸ்டர் அடிச்சு ஒட்டினாங்க, அதில் இவங்க போஸ்டர் இருக்குது. ஆனால் பார்த்தா இன்றைக்கி அவர் தானே ஏட்டுவா இருக்கிறாரு. ஒரு அரசு விசாரிக்குது, ஒரு கமிஷனர் விசாரித்து 10 பேர் வந்துட்டாங்க, சரண்டர் ஆகிட்டாங்க, போயிட்டாங்கன்னு தப்பான விஷயத்தை சொல்லி பெரிய அரசியலாகி அவரை மாற்ற போடுறாரு, வேற வந்து விசாரிக்கிறாரு. அப்போ போஸ்டர் ஒட்டப்படுது, அஸ்வத்தாமன் போட்டு அவங்கெல்லாம் கும்பிட்ற மாதிரிலாம் போஸ்டர் ஒட்டப்படுது. பார்த்தா அவர் ஏட்டுவா இருக்கிறார்ல. ஆமாம். அப்போ இன்னும் இதில் பின்புலம் இருக்க தானே செய்யணும்னு நாங்கள் எப்படி யோசிக்க முடியுது? இப்போ எங்களை போன்றவர்கள்லாம் அந்த கட்சியிலே இருக்கிறவங்களாம் எப்படி யோசிப்பாங்க இதை? ஆமாம், இன்னும் பின்புலம் இருக்கும். அஸ்வத்தாமன் ஒரு கட்சியில் இருக்கிறாரு, அவங்க அப்பா இந்த மாதிரி பெரிய ரவுடி பட்டியலில் முதல் இடத்துல இருக்கிறார். இப்போ இவர் இணையான குற்றம் சாட்டப்பட்டவர், குற்றவாளி சம்போ செந்தில். இப்போ சிபிஐ வசம் வழக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அப்போ அவர் கைது செய்யப்பட்டால் உண்மை வெளிவரும் அல்லவா? வர வாய்ப்பு இருக்குது. 2 பேரும் மொட்டை கிருஷ்ணனும் சம்பவ செந்திலும் இது வரைக்கும் கிடைக்கவே இல்லையே, எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல. இப்போ சிபிஐ கிட்ட கிடைத்து விடுவார் அப்படின்னு நம்பலாம். நம்பலாம். சிபிஐ கிட்ட போனதுனால தமிழ்நாடு போலீஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பர்மிஷன் வாங்கி அதை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் போய் தேர்றதோட சிபிஐ கிட்ட இந்த கேஸ் வந்துச்சுன்னா அவங்க வேற எதனா ஸ்டேட்டில் இருந்தால் கூட இவங்களுக்கு இந்தியா முழுக்க சிபிஐ கிட்ட லிங்க் இருக்குல்ல, அவங்க நெட்வொர்க் இருக்குது. அவங்க எங்கே வேணாலும் இங்கே இருக்கிறாங்க பாருங்கன்னா இவங்க இங்கேருந்து பர்மிஷன் வாங்கி கொடுக்கறதுக்குள்ளே அவர் இன்னொரு இடம் ஓடி போயிடுவார். ஆனால் சிபிஐக்கு அடுத்த ஒரு நிமிஷத்தில் கூட அடுத்த ஸ்டேட்டுக்கு ஒரு நிமிஷத்தில் அந்த தகவலை பண்ணி அடுத்த 5 நிமிஷத்தில் குற்றவாளியை வந்து பிடிக்கிறதுக்கு நெருங்க முடியும், கைது செய்ய முடியும்ல. அது சிபிஐ கிட்ட போகிறது வந்து சிறப்பான விஷயம்தான் அது. ஸோ இது ஓரளவுக்கு ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் நீதி கிடைக்கும் அப்படின்னு நம்பலாம். ஆமாம், இந்த விஷயத்தில் கிடைக்கும்னு நம்புகிறோம். இப்போது தமிழகத்தோட அரசியல் களம் 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி கொஞ்சம் வேகம் எடுத்திருக்குன்னு பார்க்கலாம். நம்ம முன்னமே குறிப்பிட்ட மாதிரி அந்த பக்கத்தில் அதிமுக தாவேக கூட்டணி ஏறக்குறைய உறுதி அப்படின்னு போயிட்டுருக்கு. இந்த பக்கத்தில் திமுக அதன் கூட்டணி கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகள் ஆட்சியில் பங்கு, எங்கள் அதிகாரத்தில் பங்கு என்ற ரீதியில் நிறைய இடங்களை கேட்டு பெறுவோம் அப்படின்னு தொடர்ந்து காங்கிரஸ், விசிக உள்ளிட்ட கட்சிகள் கொஞ்சம் அதிகமாக இந்த கோரிக்கைகளை முன்வைத்து வருவதை நம்ம பார்க்குறோம். தமிழக அரசியல் களத்தில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்லாம் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்கிறாங்க. உண்மையில் விசிக அவருக்கு ஒரு அமைச்சர் பதவி தந்தால் என்ன பிரச்சனை? இல்லை மக்களே ஏற்றுக்க மாட்டாங்க, மக்களே அதுக்கெல்லாம் வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படின்னு சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்கலாம் திரு ஹரிபரேனா? தேர்தல் பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சி தான் ஆட்சி வந்து எந்த மினிஸ்டர் இவங்களுக்கு கொடு அவங்களுக்கு கொடுங்கன்னு ஜனங்கள்லாம் ஓட்டு போடுறதில்ல. முதலமைச்சர் பேஸ் தான் யார் என்பது தான். எந்த கட்சி தலைமை கூட்டணி இங்கே இருக்கிறது திமுக, அண்ணா திமுக, இதை விட்டு வேறு தலைமை கூட்டணி எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ வந்து இவங்க அதிகாரம் இந்த மாதிரி அமைச்சர் கொடுக்குறாங்க, அதெல்லாம் இல்லை. ஸோ அது அந்த கட்சியோட முடிவு தான், அந்த ஜனநாயகத்திற்கு உட்பட்டு எடுக்கப்பட வேண்டிய முடிவு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கெல்லாம் நிறைய கொடுக்க வேண்டியும். அது இன்றைக்கி அரசியல் ரீதியாக 3வது பெரிய கட்சியாக இருக்குது விடுதலை சிறுத்தைகள். வாக்கு வங்கியே அவங்க வந்து இதோட காங்கிரஸ் வலிமையாக அதை ஒழிக்குது. ஆமாம், காங்கிரஸ் வந்து அந்த கோரிக்கையை ரொம்ப கூர்மைப்படுத்தி கொண்டு வருவதை. ஆமாம், காங்கிரஸில் வந்து அது கோஷ்டி பூசல் இருக்குது. ஆளுக்கு ஒரு கருத்து பேசுவாங்க. காங்கிரஸில் பேசுகிறதுக்கும் விடுதலை சிறுத்தைகளில் பேசுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. இன்றைக்கி இருக்கிற காங்கிரஸில் இன்றைக்கி இருக்கிற தலைவரே மாற்றம்னு சொல்கிறவங்க 90% தலைவர் இருப்பாங்க. அவங்க ஒரு விஷயத்தில் ஒரு அரசியல் பேசி காங்கிரஸ் அதிக சீட்டு வாங்கணும். ஏற்கனவே தலைவர் செல்வ பிறந்தைக்கு அப்படி தானே ஒப்பிட்டுன்னு இருக்கிறாங்க. அவர் வந்து டிஎம்கேக்கு சாதகமாக பேசுவார், போவார், வருவார். அது காங்கிரஸுக்குள்ளேயே இருக்கிற அந்த கோஷ்டி பூசலில் அவங்க அந்த தன்மையை வெளிப்படுத்துறது விதம். ஆனால் கட்சிகள் வந்து 2 கட்சிக்குமே விடுதலை சிறுத்தைகளுக்கு அதிகமாக சீட்டு கொடுக்கணுன்றதில் வந்து எதிர்பார்க்குறதுல தப்பு இல்லை, கொடுத்து தான் ஆகணும். அதே காலத்தில் நாளைக்கு வந்து இப்போ மாதிரி காங்கிரஸ் இருக்காதுங்க, மாதிரி காங்கிரஸ் இருக்காது. ஏன் கேட்டேன்னா ஏற்கனவே ஒரு தடவை அதிக இடங்களை கேட்டு பெற வேண்டும். அதிக இடங்களை கேட்பது என்பதை விட எங்களுக்கு ஆட்சியில் பங்குன்ற கோரிக்கையை முன்வைக்கிறாங்கன்ற. அதிக இடங்கிறது புரிஞ்சுக்கலாம். 63 கொடுத்தாங்க, இப்போ அது 50 ஆச்சு. இப்போ கடந்த முறை 25 கொடுத்தாங்க, 18 வெற்றி பெற்றுச்சு. விசிகாக்கு 6 கொடுத்தாங்க, இப்போ அது ஒரு 10 கேட்கலாம், 15 கேட்கலாம், 20 கேட்கலாம். அது 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 வேறு. ஆட்சியில் பங்கு அப்படின்றது
மத்தியில் கூட பாஜக மீது 1000 விமர்சனம் ஆட்சியில் கூட பங்குன்னு யாரும் வலிமையா சிறிய குறைந்த அளவில் எம்பிக்களை வைத்திருக்க கட்சிகள் கூட மத்திய அமைச்சர்கள் பங்கு பெறுவதை நம்ம பார்க்குறோம். அதே இங்கே கூட தான் கொஞ்சம் வச்சிருந்து வாங்கியிருக்கிறாங்களே. அதுதான் கேட்குறேன். இவங்கள திமுகவே வாங்கியிருக்குதுல்ல, எம்பிலாம் வச்சிருந்த கூட முக்கியமான அமைச்சர் பதவி. அதே பார்வையை மாநிலத்திலும் செயல்படுத்தலாம் அல்லவா? அது ஜனநாயகம் என்றால் இதுவும் ஜனநாயகம் தானே. மாநில இந்த தமிழ்நாட்டில் அந்த மாதிரி தொடர்ச்சியாக இது வரைக்கும் அமைஞ்சதில்லை. மத்தியில் அமைஞ்சிருச்சு நிறைய முறை. ஐக்கிய முன்னணி ஆட்சியிலேருந்து, காங்கிரஸ்லேருந்து, பிஜேபியிலேருந்து எல்லாமே கூட்டணி ஆட்சியாக வந்து நிறைய முறை அமைஞ்சிருச்சு. மத்தியில் அருகில் ஆந்திராவில் நடிகரான பவன் கல்யாணத்துக்கு துணை முதல்வர் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இன்னும் நடக்கலை. ஏன்னா தமிழ்நாட்டில் 2 கட்சியும் பெரிய திராவிட கட்சி தான். அதிமுகவும் திமுகவும் தான் பெரிய கட்சி. மாறி மாறி தான் இவங்களே நடக்கிறது. நல்லதா? அது 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 சரியா தவறா? நல்லதா அல்லது கெட்டதா? இல்லை, பொதுவாக ஒரு விஷயம் பார்த்தோம்னா, கூட்டணி வைக்கிறதுக்காக நீ எல்லா கட்சியும் வேணும்னு விரும்புகிற மாதிரி ஆட்சியிலையும் பங்கு கொடுக்கறது தான் சரியானது, நியாயமானது. அதுதான் ஜனநாயகம். அதுதான் ஜனநாயகம். ஏன்னு சொன்னால் தேர்தல் ஓட்டுக்கு மட்டும் வேணும், எம்எல்ஏ சீட்டு தருவேன், மீதிலாம் எதுவும் பேசக்கூடாது, நீ கம்முன்னு இருக்கணும்னா அது ஒரு ஜனநாயகமே இல்லை. அது மாதிரி எம்எல்ஏ கொடுத்துட்டு குரல் வலியை நெருக்கிறதுக்கு தான் சமம் அது. ஆனால் அவங்க பிரதிநிதிக்கு ஏற்ற மாதிரி எத்தனை சீட்டு ஜெயிக்கிறாங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தா அது வந்து மிகப்பெரிய ஜனநாயகத்துக்கு வழிவகுத்தா மாதிரி இருக்கும் அது. ஆனால் அதுதான் சரியான நடைமுறையும் கூட. ஆனால் அது ஏன் தமிழகத்தில் அந்த குரல் வந்து ஒரு ஓங்கிய குரலாக ஒலிக்கிறது இல்லை அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. அதாவது விசிக்கு அதை கேட்குறாங்க. ஆனால் அதே திருமாவளவன் சொல்கிறாரு, இந்த தேர்தலில் அல்ல, அது 31 தேர்தலை நோக்கி நம்ம நகர்த்தலாம், இப்போ அதற்கான சூழல் அல்ல, இப்போ அதற்கான நிலை இல்லை அப்படின்னு ஏன் அந்த ஒரு சமரசத்துக்குள்ளே போகிறோம்? ஏன்னா இங்கே அலை வந்து 2 பக்கமான அலை தான் இருக்குது. ஒன்று திமுகவுக்கு ஆதரவான அலை அல்லது எதிரான அலை. விடுதலை சிறுத்தைக்கு ஆதரவான அலையோ, காங்கிரஸுக்கு ஆதரவான அலையோ, பிஜேபிக்கு ஆதரவான அலையோ கிடையாது. இவங்க 2 பேர் தான் பெரிய கட்சி. ஒன்று எதிர்த்து ஆதரவு இருக்கும், இல்லைன்னா அவங்களுக்கு ஆதரவு இருக்கும். ஒன்று அது வந்து ஏடிஎம்கேக்கு அந்த வெற்றி சேரும், இல்லைன்னா டிஎம்கேக்கு அந்த வெற்றி சேரும். தீர்மானிக்கிற சக்தியாக இவங்க தான் இருக்கிறாங்க. தேர்தலுக்கு செலவுக்கு பணம் தர்றதுலேருந்து இவங்க கிட்ட தானே பணம் கொடுக்குறாங்க. எல்லாமே வெறும் கூட்டணி கட்சி மட்டும் சீட்டு மட்டும் இல்லை, பணம் முதல் கொண்டு 2 கட்சியும் கொடுக்கறதுனால அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆளை வச்சுக்குவாங்க. ஆரம்பத்துலேயே பங்குன்னா அவங்கள எப்படியாவது கழட்டி ஒண்ணுமான்னு பார்ப்பாங்க. தமிழ்நாடு அரசியல் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி எப்படியாவது விடுதலை சிறுத்தை திமுக கூட்டணியிலேருந்து எடுத்துகிட்டு பாமகவை சேர்க்கணுன்ற எண்ணம் கூட சில பேருக்கு இருக்கும். அந்த கட்சியில் இருக்கிற கேஸ்டுக்கும் இருக்கும். பார்க்கறதுக்கு வேணால் நிறைய அரசியல் பேசினாம கண்டு எப்படியாவது விடுதலை. நம்ம அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்பது விசிக்கானது மட்டும் இல்லை, எல்லா கூட்டணி கட்சியுமே அதை அனுபவிக்க தானே போகிறார்கள். அந்த முழக்கம் ஏற்கப்பட்டால் எல்லா கட்சிக்கும் தானே அது பலன் தரும்னு கேட்குறேன். இல்லை, யாரும் இப்போ அந்த மாதிரி இப்போ டிஎம்கே பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி ஏறக்குறைய உறுதி ஆயிடுச்சு. அவங்க கூட போகிறவங்க யார் கேட்குறாங்க? அந்த மாதிரி யாருமே கேட்கல. ஆட்சியில் பங்கு இல்லைன்னா என்கிட்ட கூட்டணின்னா கழட்டி விட்டாங்கன்னா அவங்க 1 சீட்டு 2 சீட்டுக்கு மேலே ஜெயிக்க முடியாது. அதில் 1 சீட்டு ஜெயிக்கிற கட்சி பாமகவனா இருக்கலாமா கண்டி, கழட்டி விட்டால் மீதி யார் பேரும் ஜெயிக்க முடியாது. காங்கிரஸ் கூட இன்றைக்கி வேணா ஆட்சியில் பங்கு கேட்குறோம் நாங்கள் என்ன கழட்டி விட்டால் தனியாக ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி விடுதலை சிறுத்தை ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது. அதுக்கான காரணத்தினால தான் இந்த கோஷம் வந்து வலுவாக எடுபடாததுக்கு காரணம் வந்து சுயேட்சையாக இவங்க நின்று ஜெயிக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி மற்ற அதிமுக திமுகவை தவிர வேறு கட்சிகளுக்கு இங்கே இல்லை. அதனாலுடைய இதுதான் இது ரொம்ப இல்லை. அப்பப்போ ஒரு ஜனநாயக முழக்கமாக வைப்பாங்களே கண்டி, கூட்டணி முழக்கமாக இதை வைக்க மாட்டாங்க. உங்ககிட்ட இதை வச்சா கூட்டணி இல்லைன்னா நான் போயிடுவோம்பான்னு எந்த கட்சியாவது சொல்லுங்கள். ஸோ தங்கள் உயரம் தங்களுக்கு தெரியும் அப்படின்னு இருக்காங்க. உண்மைதான் அது. யாராவது வந்து பேசுறது இந்த கட்சி கூட்டணி, எங்களுக்கு கூட்டணி ஜெயிச்சு இத்தனை சீட்டு தரணும், மந்திரி எதுவுமே ஓப்பன் டாஸ்க் கிடையாது. அதெல்லாம் எல்லாம் மறைமுகமாக நடக்கும். வெளியில் ஒன்று பேசுவாங்க, உள்ளே போய் அங்கே கூட்டணி நடக்கும். இங்கே வெளியில் வந்து மற்றவங்க மெச்சிக்கிறதுக்காக ஒன்று பேசுவாங்க, உள்ளே போனால் அங்கே அவர் ஸ்டாலினை பார்த்தா கும்பிட்டு தான் ஆகணும், எடப்பாடியை பார்த்தா கும்பிட்டு தான் ஆகணும். இப்படி தான் நாங்கள் தான் பெரிய கட்சி, சீட்டை கம்மி பண்ணி காசை ஜாஸ்தியாக கொடுப்பாங்க. கடந்த காலில் நம்ம பார்க்காதா இவ்வளோ பார்த்துக்குறோம் தொடர்ச்சியாக. இதுதான் நடக்கும். அதனால் இவங்களால் இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டி இல்லாதனால அந்த முழக்கம் வலுவாக இடம்பெறல இந்த கட்சி. அடுத்து இப்போ பெரிய கட்சிகள் பார்க்கும் பொழுது பாமக, தேமுதிக எல்லாமே இன்னும் வெளியில் இருக்காங்க. எந்த கட்சியோட கூட்டணி அப்படின்னு அந்த நிலை தான் தொடர்கிறத நம்ம பார்க்குறோம். எப்படி அதை புரிஞ்சுக்கலாம்? அந்த கட்சி யாரோட போகும்னு நம்ம பார்க்கலாம். இல்லை, அவங்க தேமுதிக பாமக 2மே வந்து டிஎம்கே பக்கம் வராதுன்ற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அவங்களுடைய நகர்வுலாம் அப்படி தான் இருக்குது. தேமுதிகனா இப்போ ஊசலாட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பாமகவில் இவங்க 2 பேருமே இங்கே வரமாட்டாங்க. அவங்க அப்பா இன்னைக்கு முரண்பாட்டில் இருக்கிறதுனால பொதுவான விஷயமா ஒருவேளை செட்டில் ஆயிடுச்சுன்னா
செட்டில் ஆயிடுச்சுன்னா அவங்க ஏடிஎம்கே பக்கம் தான் போவாங்க, திமுக பக்கம் போவாங்க. ஏன்னா வலிமையான விமர்சனத்தை அன்புமணி வச்சுன்னு வரார் திமுக மேலே. அதனால் இந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க வந்தாங்கன்னா விடுதலை சிறுத்தை வெளியேறுன்றதுல வந்து அதை கவனமாகவும் இருக்கிறாங்க. இவங்களும் இருக்க மாட்டாங்க. அது ஒரு காரணம். அது ஒரு காரணம் இருக்கும். ஆனால் தேமுதிக கொஞ்சம் ஊசலாட்டமாக தான் இருக்குது. இப்போ நீங்க சொல்ற அடிப்படையில் பாமக, தாவேக, பாஜக, அதிமுக இன்னும் இருக்கக்கூடிய, அதாவது தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணியில் இருந்த கட்சிகள், புரட்சி தமிழகம், ஒரு ஜான் பாண்டியனோட கட்சி, நிறைய கட்சிகள் இருக்குமல்ல, அவங்க எல்லாமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒரு குடையின் கீழ் பயணிக்க நேரிட்டால் அது எப்படி பார்க்கப்படும் நினைக்கிறீங்க? திமுகவுக்கு மிகப்பெரிய அடி தான் அது, அதில் மாற்று கருத்தே இல்லை. விஜய் ஏடிஎம்கேவோட சேர்ந்துட்டாருன்னா எப்படியா இருந்தாலும் பிஜேபி, விஜய் ஏடிஎம்கே இன்னும் இருக்கிற கட்சியில் அங்கே தான் இருக்குது, இங்கே யாரும் இல்லை. திமுகவுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அதில் வெற்றி வாய்ப்பு அதிமுகவிற்கு நிறைய இருக்கும்னு சொல்றீங்க? கட்டாயம் நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஒரு கூட்டணி அமைந்தால் கட்டாயம் அங்கே நிறைய வெற்றி வாய்ப்பு அந்த சைடு இருக்கும். தமிழக வெற்றி கழகம் வந்து அன்டெஸ்டட் பார்ட்டி தான், ஒரு கவுன்சிலர் கூட இன்னும் இல்லை, தேர்தலுக்கு அப்புறம் தான் பார்க்கணும், அதுக்குள்ளேயும் 5 வாங்குவீங்க, 10 வாங்குவீங்க, 15 வாங்கின்னு சொல்றீங்களே அப்படின்னு நிறைய அரசியல் விமர்சகர்கள் இந்த கருத்தை முன்வைக்கிறாங்க. அதான் சார், அந்த அரசியல் விமர்சகரில் 2 குழுவாக இருந்து செயல்பட்டுன்னு இருக்கிறாங்க சார். யாரும் ஒரு பொதுவாக பார்க்கறதில்ல. விஜய் வந்து இப்போ தான் வந்துக்கிறாரு, கவுன்சிலர் கூட இல்லை, அது இல்லை, இதுலாம் சொல்ல முடியாது. அவருக்கான பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது, மார்க்கெட்டிங் ரசிகர் கூட்டம் தான், ரசிகர் கூட்டம் இருக்குது. அந்த ரசிகர் கூட்டம் ரொம்ப வெறியாகும் சார். எலெக்ஷனுக்கு வந்தால் அப்படியே போவோம். ரஜினி மேலே எவ்வளோ வெறி இருந்தது பார்த்தீங்க? ரஜினிக்கு எவ்வளோ பெரிய ரசிகர் கூட்டம். அவர் எப்போ கட்சி ஆரம்பிப்பார் எப்படி இருந்தாங்க? யாரும் என்ன வேணான்னு சொல்லியிருந்தாங்களா? இல்லை. அதே எதிர்பார்ப்பு விஜய்கிட்டையும் இருக்கும். சும்மானா வந்து விஜய்கிட்ட எல்லாம் ரசிகர் கூட்டம், அதெல்லாம் கூட்டம்லாம் ஓட்டாவாதுன்னு சொல்கிறதுலாம் அது ஒரு மாய கூட்டம். யாருது ஓட்டாவாதுன்னா இன்றைக்கி நம்ம ஆண்ட கட்சிகள் இவங்க போடுற மாநாட்டுக்கு தான் துட்டை குத்து ஆலையிட்டுன்னு வராங்க. எல்லா கட்சியும் திமுகலாம் சொன்னோம்னா நீங்கள் எந்த கூட்டம் நடந்தாலும் அங்கே காசு கொடுத்து கூட்டாத கூட்டமே இல்லை. விஜய் நீங்கள் அப்படி பார்க்க முடியாது. அது ஒரு ஓட் பேங்க் இருக்குது. கட்டாயம் அது திமுகவினுடைய வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய ஓட் பேங்க் இருக்குது, தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய ஓட் பேங்க் இருக்குது. அவன் இந்த சைடு போனான்னா இவங்களுக்கு தனியாக நின்னாருன்னா திமுக வந்து கட்டாயம் சொல்லலாம் திருப்பி நாங்கள் வருவோன்ட்டு. ஏன்னா இவங்ககிட்ட அந்த மாதிரி இல்லை. விஜய் போயிட்டாருன்னா இன்னும் வந்து பிரச்சார பலம் கூடுதலாக ஆகும். இப்போது ஒருவேளை தற்போது இந்த நொடி வரை அதிமுக தாவேக கூட்டணி ஏறக்குறைய உறுதியாகிவிட்டது அப்படின்னு ஊடகமான செய்தி. ஆனால் எந்த காலத்திலும் தாவேக திமுகவோடு சேர்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஆஸ் ஆஃப் நோ. அப்போ அதிமுகவோட போகும். இன்னும் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் கூட தேசிய ஜனநாயக கூட்டணி பயணித்த கட்சிகள் அப்போ இயல்பாக அதிமுக நோக்கி தான் போகுன்ற போது திமுகவை நோக்கி இன்னும் புதிய கட்சிகள் போவதற்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தேமுதிக போகலான்னு சொல்றீங்க. ஒரு ஓட் பேங்க் இருக்கிற கட்சி வேற எதுவும் இல்லை. தேமுதிக கொஞ்சம் ஓட்டு இருக்குது, பிஎம்கே இருக்குது. இதை விட்டால் வேற எந்த ஓட் பேங்க் இருக்கிற கட்சி? ஆல்ரெடி எல்லாமே சிபிஐ, விடுதலை சிறுத்தை, காங்கிரஸ் எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. அதை விட்டால் வேறு எந்த கட்சி இருக்குது? வேறு எதுவும் 1000-2000 ஓட்டு வாங்குகிற கட்சி தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை திமுக. இப்போ விஜய், அதிமுக, பிஜேபி, பாமக, தேமுதிக இவங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா சாலிடராக இவங்க தான் வர்றதுக்கான. 5 ஆண்டுகளில் மக்கள் நலத்திட்டங்களை நாங்கள் நிறையா பண்ணியிருக்கிறோம். மகளிர் உரிமை தொகை மூலமாகவும் விலையில்லா மகளிர் பேருந்து மூலமாக ரொம்ப மக்களோட நாங்கள் நேரடி கனெக்ட்லேயே இருக்கோம். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், தாய்மானவர் திட்டம் அப்படின்னு நிறைய திட்டங்கள் மூலமாக நாங்கள் டெய்லியுமே மக்களோட கனெக்ட்லேயே இருக்கோம். அதனால் உறுதியாக நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு நம்பிக்கை இருக்காங்க திமுக. எப்படி பார்க்கலாம்? இல்லை, அவங்க 5 ஆண்டு கால இந்த 5 ஆண்டு கால அரசியலில் அவங்க சொல்கிறமான திட்டம்லாம் நிறைய போய் சேர்ந்து தான் இருக்குது. இந்த பஸ்ஸு, இந்த 1000 ரூபாயில் கூட நிறைய முரண்பாடு இருக்குது. 1000 ரூபாயில் அது இன்னும் 2-3 மாதங்களில் அனைவருக்கும் கிடைத்து விடும்னு துணை முதலமைச்சர் உறுதியாக சொல்கிறாங்க. ஆனால் இன்னும் அது கிடைக்காதவங்க நிறைய பேர் அதிருப்தியில் இருக்கிறாங்க. மற்ற ஒரு சில திட்டம்லாம் பரவாயில்லைங்க. இந்த திட்டத்தெல்லாம் சொல்லி அடுத்த தடவை ஓட்டு போடுற நிலையிலலாம் மக்கள் இல்லை இவங்க நினைக்கிற மாதிரி. எப்படி சொல்கிறீங்க? ஆமாம், உண்மைதான். அது ஒவ்வொரு தேர்தலும் அப்படி தான் பார்த்துட்டு வந்துன்னு இருக்கிறோம். அதிமுக எதுவுமே செய்யலைன்னு சொல்லிட முடியுமா? அதிமுக போன 5 ஆட்சியில் 10 வருஷம் ஆச்சுங்க. 10 வருஷத்தில் எதுவுமே செய்ய முடியலன்னு சொல்லிட முடியுமா? எப்படி தோத்தாங்க? அவங்களும் எதையோ செஞ்சுன்னு தான் இருந்தாங்க. செய்யாதெல்லாம் யாரும் ஆட்சிக்கு வந்தால் யாரும் செய்யாதெல்லாம் இருக்க முடியாது. இது ஒரு மனநிலை, மக்கள் மனநிலையே அப்படி இருக்குது. இந்த தடவை விஜய் இவங்கெல்லாம் வந்ததுனால புதுசாக கூடுதலாக ஒரு மாற்று சிந்தனை உருவாகும். ஆனால் அந்த கூட்டணி கணக்கு வழக்குகள் முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். ஆமாம், அது கட்டாயம். அது வந்து ஒரு ஓட் பேங்க் இருக்கிற கட்சிங்கெல்லாம் இன்றைக்கி டிஎம்கே பக்கம் இருக்குதுன்னுச்சு.
அதே ஓட் பேங்க் இருக்கிற கட்சியெல்லாம் கொஞ்சம் எல்லாம் பிசுறாக இருக்குது. அதிமுக மட்டும்தான் தனியாக இருக்குதுங்க. ஒன்றுமே கூட எப்போ வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். ஆனால் திமுக இருக்கிற கூட்டணியில் அந்த மாதிரி நடக்காதுங்க. அவங்க வந்து ஒரு இறுக்கமாக பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. 2 கம்யூனிஸ்ட் கட்சி, ஒரு காங்கிரஸ், ஒரு விடுதலை சிறுத்தை, இன்னும் இருக்கிற அந்த வேல்முருகன் கட்சி, ஒரு சில சின்ன சின்ன கட்சியெல்லாம் கரெக்டாக பிடிச்சி வச்சுன்னு இருக்கிறாங்க. திமுக என்ன பேசுதோ அதை தான் இவங்க எல்லாரும் பேசுகிறாங்க. ஒரு சில விஷயத்தை எல்லாம் முதன்மை பார்த்துறாங்க. ஆனால் அதிமுகவில் அப்படி இல்லை. நேரடியாக பிஜேபிக்கு அவங்களுக்கும் டெய்லி முட்டின்னு தான் இருக்குது. அவர் ஒன்று சொல்கிறத பிஜேபிக்கார் ஒன்று எடுத்து சொல்லுவார். அதனாலே அதிமுகவுக்கு மிகப்பெரிய மைனஸ் பிஜேபியால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய மைனஸ். யாரும் ஆளுக்கு ஒன்று பேசுவாங்க. காங்கிரஸில் தான் பெருசாக கோஷ்டி பூசல்னு சொல்லுவான். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி பிஜேபியில் அதில் எதுவும் இருக்காது. தமிழிசை ஒன்று பேசும், அண்ணாமலை ஒன்று பேசுவார், நயனா நாகேந்திரன் ஒன்று பேசுவார், சாதா ப்ரெஸ்ஸில் உட்கார்ற ஆள் கூட இன்னொன்று பேசுவார். அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அவங்க இன்னும் பலவீனமாகவே இருந்திருக்கிறாங்க. கடந்த தேர்தல் தோல்வியெலாம் கூட என்ன காரணம்? அதிமுகவுக்கு ஒழுங்கான பேச்சு இல்லை, கூட்டமைப்பு ஒழுங்கு இல்லை, ஒரு கொள்கை வடிவம் இல்லை, எதுவுமே இல்லாதனால தான் போயிட்டு இருக்குது. இந்த மாதிரின்னா எல்லாருமே பெருசாக திட்டம் இதை செஞ்சுட்டோம் அதை செஞ்சுட்டோன்னு சொல்லிட்டு போகிறதுலாம் மக்கள் அந்த மனநிலையெல்லாம் இல்லை. ஏன்னா எல்லாரும் ஆட்சி ஆடுறாங்க, எல்லாரும் செய்ய இங்கே மாறி மாறி இப்போ தான் எம்ஜிஆருக்கு பிறகு அப்புறம் தான் 2வது முறையாக வந்து ஏடிஎம்கே வந்தது இல்லையா? அது கூட அவங்க அந்த அம்மா இருந்ததுனால ஏங்க கட்சி ஆரம்பித்து கட்சியால் கோர்ட்டில் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வராங்க, வந்து ஜெயிக்கிறாங்க. அப்போ நீ என்ன ஜனங்களை மனநிலை சொல்லுவீங்க? கூட்டணி கண்டிப்பாக கூட்டணி அதெல்லாம் மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு அப்படியா என்ன சொல்லுவீங்க? என்ன அது இது எவ்வளோ பேர் புறந்தள்ள வேண்டிய விஷயம்? அது என்ன சொல்கிறாங்க? யார் தான் கருணாநிதி மட்டும் யோகியமா, யார் தான் கொள்ளை அடிக்கல, அப்படி தானே பேசுகிறாங்க. ஜெயலலிதா இவ்வளோ பண்ணிட்டு போனாங்க, நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டாங்க, கருணாநிதி தண்டிக்கப்பட்டாரா? இல்லையே. இதை தண்டிக்கப்பட்டாங்க அப்படின்லாம் பார்க்குறது இல்லையே. வந்து தான் அடுத்த ஆட்சி வருது இல்லை அது. அப்போ இது வந்து இதை செஞ்சோம் அதை செஞ்சோம்லாம் சொல்ல முடியாது. மக்கள்கிட்ட போயிட்டு எவ்வளோ குறைகள்லாம் இன்னும் இருக்குது. குறைகள் இல்லாதெல்லாம் இல்லை. அவங்க தவிர்த்துட்டு மக்கள் கேட்காததான் செஞ்சுன்னு இருக்கிறாங்க. அதனால அதை வந்து பேசிட்டே இருக்கிறாங்க. பார்க்கலாம் மக்கள் என்ன தீர்ப்பு வழங்க போகிறாங்க. கட்டாயம் அது பேசியிருக்கோம். நன்றி சார், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்க்க மிக்க நன்றி. நன்றி சார்.